தொடர்பான அவசர உதவிக்கு எண் 1 எழுதவும். இல்லையெனில் தொடர்பை துண்டிக்கும். உங்கள் அழைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது, தயவு செய்து காத்திருக்கவும். 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 தொடர்பான அவசர உதவிக்கு எண் 1 எழுதவும். இல்லையெனில் தொடர்பை துண்டிக்கும். உங்கள் அழைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது, தயவு செய்து காத்திருக்கவும். 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 தொடர்பான அவசர உதவிக்கு எண் 1 எழுதவும். இல்லையெனில் தொடர்பை துண்டிக்கும். உங்கள் அழைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது, தயவு செய்து காத்திருக்கவும். 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 அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அவசர உதவி எண் 100 செயல்படவில்லை என்ற புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெபர்சன் வழங்கிட கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, தமிழகத்தில் செயல்படக்கூடிய 100 என்ற அவசர எண் தற்போது செயல்படவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் எந்தெந்த மாவட்டங்கள்ல நீங்கள் இருந்து 100-இல் அழைத்தால் அருகாமை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்திற்கு உடனடியாக இந்த 100 என்ற அழைப்பு சென்று சேர்ந்துவிடும். அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு தேவையான அவசர தேவையை பூர்த்தி செய்வதற்கு அருகாமையில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து அங்கிருந்து அவர்களை வரச் செய்வார்கள். தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் செயல்படக்கூடிய இந்த 100 கட்டுப்பாட்டு மையம் செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக இதே நிலைதான் நீடிக்கிறது என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரத்தையும் தற்போது அவர்களாகவே படம் பிடித்து நமது அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதை நாமும் உடனடியாக பரிசோதனை மேற்கொண்டோம். 100 என்ற அழைப்புக்கு நாம் தொடர்பு கொண்டால் உடனடியாக சில நெட்வொர்க்கில் இருந்து தொடர்பு கொள்ளும் போது அழைப்பு உடனடியாக துண்டித்தே விடுகிறது. சில அழைப்புகள் நேரடியாக காத்திருக்க பட்டியலுக்கு செல்கிறது. அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. 100 என்ற அவசர மையத்திற்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் அவசர தேவைகளுக்கு மட்டுமே தொடர்பு கொள்வார்கள். அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு அருகாமையில் நடக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும் அல்லது அவர்களுடைய வீட்டில் அருகாமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லது ஒரு தீ அல்லது விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்பதற்காகவே இந்த 100 என்ற அவசர எண் செயல்பாட்டில் இருக்கிறது. ஆனால் இந்த 100 தற்போது செயல்படாமல் இருப்பது மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பல நாட்களாகவே இந்த நிலை நீடிப்பதாகவும் இது எங்கு சென்று புகார் அளிப்பது என்று தெரியாமல் மக்கள் திணறி வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. காவல் 100 என்று போட்டால் போலீஸ் என்று உடனடியாக ஸ்கிரீன்ல டிஸ்பிளே வருகிறது.
அடுத்த கட்டமாக நீங்கள் தவறாக அழைத்திருந்தால் இந்த தொடர்பை துண்டியுங்கள் அல்லது தொடர்ந்து சேவையில் இணைந்திருங்கள், காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு பதில் அளிப்பார்கள் என்ற மறுபுறத்திலிருந்து ஒரு வாய்ஸ் ஆனது ஆட்டோமேட்டிக் வாய்ஸாக வருகிறது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் காத்திருப்பில் உள்ளீர்கள் என்று தொடர்ச்சியாக வருவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த கட்டுப்பாட்டு மையத்தின் திடீர் செயலிழப்பிற்கு காரணம் என்ன என்பது தொடர்பாக நமக்கு இன்னமும் தகவல் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பேச முயற்சித்தோம். இருப்பினும் அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள் என்பது இதுவரை நமக்கு தகவல் கிடைக்கவில்லை. காவல் கட்டுப்பாட்டு மையத்திற்கு இதே நிலையா என்ற கேள்வியை மக்கள் முன்வைக்கிறார்கள். உடனடியாக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் தலையிட்டு இது எதன் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக 100 என்ற கட்டுப்பாட்டு மையம் செயல்படாமல் இருக்கிறது, இது அந்தந்த மாவட்டங்கள்ல எவ்வாறு செயல்படுகிறது என்பதை உடனடியாக மக்கள் மத்தியில எடுத்துரைக்க வேண்டும். முழுமையாக இது செயல்படுகிறது என்ற எண்ணத்தை, விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.